ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயில் இருக்கிற இந்த காம்பு எல்லாமே நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நீளமாக கட் பண்ணியாச்சு. நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். மாதிரி கட் பண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டினா கருத்து போயிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடி பொடியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு கொத்து கராப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. நல்லா பொரியட்டும். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ப்ரௌன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் 2 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன் தக்காளி போட்ட உடனே மஞ்சத்தூள் சால்ட் ஆட் பண்ணிட்டேன்னா சீக்கிரம் வேகும். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் நல்லா சுருங்கிடும். தக்காளி நல்லா குழஞ்சி வரும். அதனால தான் சிம்லே வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு 2 மினிட்ஸ்க்கு வேகட்டும். 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா குழஞ்சிருச்சு தக்காளி எல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இருந்தால் குழம்பு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மசாலா எங்கிட்ட இருக்கிறனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லாட்டி மசாலாலாம் தீஞ்சு போயிடும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயெலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஓவர்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டாம், கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி வெங்காயோட நல்லா ஆட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள், எல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
கத்திரிக்காயெலாம் நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கத்திரிக்காய் மசாலாவோட எல்லாம் நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் தொக்கு. சர்வ் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, ஒயிட் ரைஸ், வெறும் சாதம் கூட பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ், தயிர் சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் கூட சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.